ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அல்வா தாங்க பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்து கேழ்வரகு சேர்த்து செஞ்ச ஒரு அல்வாங்க. இதை சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. இதில் சத்துக்கள் ஏராளம். நான் கருப்பு உளுந்தை பற்றியோ கேழ்வரகு பற்றியோ உங்களுக்கு புதுசாக நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா நிறைய பேர் நம்ம யூடியூப்பை திறந்தாலே அதுதான் வருது. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் அளவு வெள்ளைப்பாகு எடுத்துருக்கேங்க. 3/4 கப்பு துருவின வெள்ளத்தில் 1/2 கப் தண்ணி சேர்த்து பாகு எடுத்துருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேங்க. இந்த மாவு கருப்பு உளுந்தை வறுத்துட்டு அதே மாதிரி கேழ்வரகையும் வறுத்துட்டு மிக்சிலேயே பொடி பண்ண மாவு தாங்க. அது 1 கப் அளவு எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கைவிடாமல் கிளறினோம்னா கட்டிகள் எதுவுமே இருக்காது. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இனிப்பு போதுமான ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இனிப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இதில் இதை மாதிரி சுற்றி வருது பாருங்கள் பபிள்ஸ். அந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இதை நீங்கள் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயாக பார்த்து வாங்கி சேர்த்துக்கோங்க. இதை மாதிரி சட்டியில் ஒட்டாமல் வரும். நல்லா வெந்து வரக்குள்ளே அந்த சட்டியில் ஒட்டாமல் ஒன்று சேர்ந்து வருங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இன்றைக்கி இருக்க பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. நல்லா வாசனையாக நம்ம ருசியாக செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அதுக்காக இதை ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்கள். அதே மாதிரி நட்ஸும் உங்களுக்கு வேணும்னா வறுத்துட்டு சேர்த்துக்கலாங்க. இதுதான் இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லா சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப உடம்பு முடியல, கை கால் வலிக்குது, எலும்பு வலியெலாம் இருக்குது, மூட்டு வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, எந்த வலியாக இருந்தாலும் சரிங்க. இதில் உளுந்தும் கேழ்வரகும் நம்ம சேர்த்து செஞ்சுருக்கத்தால் இது ஒரு சூப்பரான ரெமிடியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு 10 நாள் இதை கன்சிஸ்டன்சியாக எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் இப்படி தான் அல்வாவாக தான் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது. 1 ஸ்பூன் மாவு எடுத்து நீங்கள் நம்ம சத்து மாவு கஞ்சி வைப்போம் பாருங்கள், அதை மாதிரி வச்சியும் சாப்பிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ரெமிடி. நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்ம கொஞ்ச நேரம் கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.